வெல்கம் டு ஸ்ரீதேவி சமையல். இன்றைக்கி நம்ம சமையல் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, காரசாரமான ஒரு மட்டன் குழம்பு தான் செய்ய போகிறேங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து 1/2 கிலோ வந்து மட்டன் எடுத்துக்கிறதுங்க. 2 டைம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு ஒரு மசாலா வச்சுக்கலாங்க. அடுப்பு வந்து ஒரு கடாய் வச்சுக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் வந்துங்க 2 பட்டை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய், ஒரு நட்சத்திர சோம்பு போட்டுக்குங்க. இதை வந்து ஒரு 10 செகண்டு பரட்டி விடலாம். இது கூட வந்துங்க ஒரு 6 வரமிளகாய் போட்டிருக்கேன். நீங்கள் காரம் கம்மியாக இருந்தால் இன்னும் 1 மிளகா கம்மி பண்ணிக்கோங்க. அதிகம் வேணும்னா 1 மிளகா போட்டுக்கலாம். போட்டு 2-3 செகண்ட் பரட்டி விடலாம். அடுத்தது வந்துங்க ஒரு 200 கிராம் சின்ன வெங்காயம் வந்து 2ஆக கட் பண்ணி வச்சுக்கிறேன். அது போட்டுக்கலாம். அது கூட வந்துங்க 5 பல் பூண்டு போட்டுக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி வந்து நான் கட் பண்ணி வச்சுக்கிறேங்க 3ஆ, அதையும் போட்டுக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. வெங்காயம் வந்து செவந்து வர அளவுக்கு கட்டி விடலாங்க. நல்லா ஒன்று சேர்ந்து வதங்கி வரட்டு. பாருங்கள், வெங்காயமெல்லாம் வதங்கி வந்துடுச்சு. ஒரு 10 நிமிஷம் வதக்கணுங்க. நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து தக்காளி போட்டுக்கலாங்க. நான் ஒரு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், மீடியம் சைஸு. அதை போட்டுக்கலாம். 1 கிலோனா 2 தக்காளி போடுங்க. 1/2 கிலோ கட்டி நான் ஒரு தக்காளி போட்டுருக்கேன். இது கூட வந்துங்க 1 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் கசகசா போட்டுக்கலாங்க. இதெல்லாம் போட்டு தக்காளி மசிக்கிற அளவுக்கு வதக்கி விடலாங்க. தக்காளியெல்லாம் நல்லா மசிஞ்சு வந்துச்சுங்க. அதுக்கப்புறம் மசாலாலாம் போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் கொத்தமல்லி தூள் போட்டுக்கலாங்க. 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் சீரகத்தூள் போட்டுக்கலாங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். 1 கப்பு தேங்காய் போட்டுக்கலாங்க. போட்டு எல்லாம் சேர்ந்து பரட்டி விடலாம். பாருங்கள், கொத்தமல்லி தூள் சீரகத்தூள்லாம் வந்து வெங்காயத்து கூட ஒன்று சேர்ந்து நம்ம கலந்து வந்துடுச்சு. குழம்புக்கு தேவையான மசாலா ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். வதக்கிறதுலாம் ஆறிடுச்சுங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு வச்சுருக்கேன். அதை வந்து 1 கப் தண்ணி ஊற்றிக்கலாங்க. போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இன்னும் வந்து குழம்பு தாளிச்சு விட்டுடலாம். குக்கரை அடுப்பில் வச்சுருக்கேனுங்க. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாங்க. 1 கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் 2ஆக கட் பண்ணி வச்சுக்கிறேங்க. அதை போட்டுக்கலாம். 2 நிமிஷம் வதக்கி விடலாங்க. நீ சின்ன வெங்காயம் இல்லாட்டி பெரிய வெங்காயம் போடணுன்னாலுமே பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். பாருங்கள், வெங்காயம் வதங்கிடுச்சு. நம்ம அலசி வச்ச மட்டன் போட்டுக்கலாங்க. மட்டன் வதங்குற அளவுக்கு 2 நிமிஷம் கட்டி விடலாம். பாருங்கள், மட்டன் வந்து நல்லா வதங்கிடுச்சு. நல்லா வதங்கிச்சுன்னா வெள்ளை கலர் மாதிரி ஆயிடுங்க. கலர் மாதிரி வந்துடும். அடுத்து அரைச்சி வச்சு மசாலா போட்டுக்கலாங்க. குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாங்க. பாருங்கள், குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம கலக்கி விட்டுட்டோம். 1 ஸ்பூன் வந்து காஷ்மீர் மிளகாத்தூள் போடுறேங்க. இது கொஞ்சம் கலருக்காக தான் போடுறேன். சப்போஸ் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னாலும் நீங்கள் போடாமல் விட்டுடலாம். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. நல்லா உப்பு போட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க. அப்படி பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா கூட மறுபடி போட்டுக்கலாம். பாருங்கள், உப்பு போட்டு நல்லா கலக்கி விட்டுட்டோம். 1 நிமிஷம் கொதி வரட்டுங்க. கொதி வந்ததுக்கப்புறம் மூடி போட்டு மூடிடலாங்க. பாருங்கள், குழம்பு வந்து கொதி வந்துருச்சு. நான் மூடி போட்டு மூடிடலாங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு சவுண்ட் விட்டுட்டுங்க. அப்புறம் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 நிமிஷம் விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், ப்ரெஷர் போயிடுச்சு, எடுத்துடலாம். பாருங்கள், கமகமன்னு மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வீடே மணக்கிற அளவுக்கு வாசனையோடு இருக்குதுங்க. அது கூட வந்துங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலை போட்டுக்கலாங்க. ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டு 1 நிமிஷம் கலக்கி விடலாம். பாருங்கள், வாழை இலையில் சூடாக சாப்பாடு வச்சு
பாருங்கள், சுட சுட குழம்பு ஊற்றிக்கலாங்க. சூடான சாதத்துக்குங்க சுட சுட குழம்பு வச்சு சாப்பிட்டா செமையாக இருக்குங்க. பாருங்கள், காரசாரமான ஒரு மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது வந்துங்க இட்லி, தோசைக்கு, பூரிக்கு, சப்பாத்திக்கு எல்லாமே சூட் ஆகுங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா நம்ம ஸ்ரீதேவி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேங்க.